பிரதமர் நீருக்கடியில் நீந்தினாலும் தரை மீது நடந்தாலும் வான்வழி பறந்தாலும் தமிழகம் புதுச்சேரி மக்கள் பாஜகவை ஏற்க மாட்டார்கள் என்று அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். பிரதமர் தண்ணீருக்கு அடியில் சென்று தவம் இருந்தாலும் சரி, தரையின் மீது சென்று பயணம் மேற்கொண்டாலும் சரி, அல்லது வான்மார்க்கமாக சென்று பயணம் மேற்கொண்டாலும் சரி, நடந்து வந்தாலும் சரி, ஓடி வந்தாலும் சரி, உருண்டு வந்தாலும் சரி, தமிழகத்து மக்கள் பாரதிய ஜனதாவிற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் எந்த விதமான அங்கீகாரமும் வழங்க மாட்டார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே அமைந்திருக்கின்ற இந்தியா கூட்டணி வலிவோடும் தெளிவோடும் பொலிவோடும் இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளுகின்ற அஞ்சா நெஞ்சத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு வேட்பாளர் மட்டும் இறுதி செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு வேட்பாளரை இறுதி செய்ய சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. வேட்பாளர்களை இறுதி செய்த பிறகு டெல்லியில் உள்ள தேசிய குழுவின் ஒப்புதலை பெற்ற பிறகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று மாலையே வெளியாகும் என கூறப்படுகிறது. அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதியாக உள்ளதாக கூறப்படும் நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தேமுதிக துணை செயலாளர்கள் சுதீஷ், பார்த்தசாரதி, அவைத் தலைவர் இளங்கோவன் ஆகியோருடன் பிரேமலதா விஜயகாந்த் ஆலோசனைத்து வருகிறார். ஆலோசனைக்கு பிறகு பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை தேமுதிகவினர் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.